இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கன்று தவறுதலாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. யாரோடது அப்படிங்கிறது தெரியல. எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் நிற்கிது. பல்லவயலில் தான் நிற்கிது. பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் நிற்கிது. என்னோடய ஃபோன் நம்பரை நான் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த கன்று தான் யாரோடதுன்னு தெரியல. நேற்று நைட்டு நம்மளோட தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிருக்கு. டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம், அதாவது மே மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு இந்த கன்று வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. செவலை கலரில் இருக்குது. கழுத்தில் வந்து ஒரு சிவப்பு கயிறும் பிடி கயிறையும் விட்டு கட்டியிருக்கீங்க. யாரோடது அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியான அடையாளங்களையும் கரெக்டாக சொல்லிவிட்டு யாரோடதுன்னு பார்த்து பிடிச்சிட்டு போங்க. நண்பர்கள் வந்து சடையம்பட்டி, மரவாமதுரை, இடையாத்தூர், மேலத்தானியம், காரையூர் இந்த பகுதியில் உள்ள நண்பர்களுக்கு வந்து இந்த குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாவம் மாடு வளர்த்தவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க காணுமே அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று நைட்டே நம்ம வீட்டுக்கு வந்துருச்சான். நான் வந்து வெளியில் போயிட்டேன். இப்போ தான் காலையில் என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுப்பா, பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு யாராவது இந்த கன்றை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பிடிச்சிட்டு போக சொல்லுங்கள். பாவம் பட்னியாகவும் இருக்குது கன்று. நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு தீனி வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு நிறைய குரூப்புகளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உடனே வந்து பிடிச்சிட்டு போட்டோம். அவங்களுமே பாவம் தானே, தேடிக்கிட்டு இருப்பாங்க கிடைக்கலையே அப்படின்ட்டு. கன்றுகள் மாடுகள் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விபத்து, ஒரு ஒரு வயல்காட்டுக்குள்ளேயே போய் மேயுதுன்னா மருந்து அடிச்சிருக்காங்க, உரம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட உடலுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போயிடும். ரொம்ப கவனமாக வந்து இருங்க. மாடுகளை அலட்சியமாக விடாமல், கண்ணுக்குட்டி தானே அப்படின்னு அலட்சியமாக விடாமல் கொஞ்சம் கட்டி வச்சு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்மளாக இருக்கிறதுனால பிடிச்சி கட்டி வச்சாச்சு. ஒருவேளை வேறு எங்கேயாவது போயிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய நம்பர் நான் டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த கன்று யாரோடதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கரெக்டான அடையாளத்தை சொல்லிவிட்டு வந்து பிடிச்சிட்டு போங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம இது மாதிரி ஒரு கன்று நம்ம வீட்டுக்கு வந்துருந்துச்சு. பிடிச்சி வச்சுருந்தா அதை வேற ஆள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. வியாபாரிகள் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு இஷ்யூ ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த கன்று யாரோடதோ கரெக்டான அடையாளத்தை சொல்லிவிட்டு வந்து பிடிச்சிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மேய்ஞ்சிருக்கு அப்படின்னு. நம்ம வயல்களுக்கு வந்து மேக்ஸிமம் உரமோ மருந்தோ வந்து அவ்வளோக்கு அடிக்க மாட்டோம். அதனால தப்பிச்சிருச்சு. எவ்வளோ மேய்ஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த லென்த்து ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? இந்த ஓரம் ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கு. அங்கே தான் அந்த கன்றுக்குட்டி கட்டி கிடக்கு. கத்திக்கிட்டே நிற்கிது பாவம். தாய் பசுவோடு நின்னது போல் கத்திக்கிட்டே நிற்கிது. முடிஞ்ச வரைக்கும் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.